ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கார்த்திகை மாசம் வந்துட்டாலே எனக்கு ஞாபகம் வருது அந்த அற்புதமான விஷயம் தாங்க. கேட்கும் போதே அவ்வளோ சந்தோஷம், ஒரு பாசிட்டிவிட்டி, உடம்புல ஒரு வைப்ரேஷன் வரும் பாருங்க. அதெல்லாம் எக்ஸ்பிளைனே பண்ண முடியாது. என்ன சொல்ல வரேன்னு பாக்குறீங்களா? என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. நம்மளோட ஒன் அண்ட் ஒன்லி சபரிமலை ஐயப்பன் தாங்க. காலையில இந்த பாட்டு கேட்டு ஒரு வைப் ஆகும் பாருங்க. இந்த டைம்ல நம்மளால காலையில எந்திரிக்க கூட முடியாது. ஆனா இவங்க 4 மணிக்கு எந்திரிச்சு பச்சை தண்ணியில குளிச்சுட்டு கோவிலுக்கு போவாங்க. மனசை ஒருநிலைப்படுத்தி ஒரு தியானம் மாதிரி இருப்பாங்க. இப்படி இருக்கறனால ஏற்படுற இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் எல்லாம் என்னன்னு பாக்கலாங்க. சோ 41 நாள் விரதம் இருக்கறனால பிரெயின் ஆட்டோமேட்டிக்கா ஒரு பாசிட்டிவ் பேட்டர்னையே கிரியேட் பண்ணிடுமா. இதனாலதான் அவங்க ஜேர்னியை அவங்களால ஸ்ட்ராங்கா கம்ப்ளீட் பண்ண முடியுதுங்க. அப்புறம் அந்த பிளாக் ட்ரெஸ்ஸுங்க. பிளாக் எப்பயுமே எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணும் இல்லையா? சோ அவங்களுக்குள்ள இருக்க நெகட்டிவிட்டிவும் அதுவே அப்சர்வ் பண்ணிக்கும். சோ அவங்க எப்பயுமே பாசிட்டிவா இருப்பாங்க. அதுவும் இல்லாம எனக்கு ரொம்ப பிடிச்சது, எல்லாரும் ஒரே மாதிரி ட்ரெஸ் பண்ணிருப்பாங்க. ஒரு ஈக்குவாலிட்டி, ஒரு சிம்பிளிசிட்டி, பணக்காரங்க ஏழை அப்படிங்கிற எந்த ஒரு பாகுபாடுமே இருக்காதுங்க. அப்புறம் அவங்க வெறும் காலையே நடப்பாங்க இல்லையா? அது அவங்க பாடிக்கு ஒரு சர்க்குலேஷனை கொடுத்து டாக்ஸின் எல்லாம் ரிமூவ் பண்ணி மைண்ட் எப்பயுமே அலர்ட்டா வச்சுக்குமா. அதுவும் இல்லாம ஐயப்பனாலே அன்னதான பிரியன் தானுங்க. சோ தர்மம் தாங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப். எல்லாரும் ஒன்னா உட்காந்து பாட்டு பாடி எல்லாருக்கும் தர்மம் பண்ணி அவங்களும் உட்காந்து சாப்பிடுவாங்க. அதெல்லாம் பார்க்கவே ரொம்ப நிம்மதியா இருக்குங்க. அப்புறம் இருமுடிங்க. அதுல நமக்கு தெரியும் 2 பார்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் பார்ட் முன்னாடி அவங்க போட்டிருக்கிறது பாத்தீங்கன்னா பூஜை சாமான் இருக்கும், பின்னாடி பர்சனல் திங்ஸ் மாதிரி இருக்கும். சோ அதோட மீனிங் என்னன்னா பாதி டிவோஷன் பாதி ரெஸ்பான்சிபிலிட்டி, ரெண்டுமே பேலன்ஸா கொண்டு போகணும் அப்படிங்கிறது தாங்க. அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயங்க, டிவோட்டிஸ் எல்லாமே ஒருத்தர் சாமின்னு கூப்பிட்டுக்குவாங்க இல்லையா? நாம கூட அப்படித்தானே கூப்பிடுவோம். அதுக்கான ரீசன் கடவுள் வெளியே கிடையாது, நமக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்றதுதான். சபரிமலைக்கு போகும்போது லட்சக்கணக்கான பேர் ஒன்னா சேர்ந்து சாமியே சரணமையப்பா அப்படின்னு சொல்லும் போது ஒரு பெரிய மேசிவ் வைப்ரேஷனே கிரியேட் ஆகுமாங்க. இங்க பஜனையில ஒரு 10-20 பேர் சொல்லும் போதே உடம்புக்குள்ள கூஸ் பம்ப்ஸ் அப்படியே கிரியேட் ஆகும். அது எப்படி அந்த ஃபீல் இருக்கும்னு கண்டிப்பா ஒரு நாள் பார்த்தே ஆகணுங்க. சொல்லும் போதே புல்லு அரிக்குது. சோ ஐயப்பன்னாலே எனக்கு ஞாபகம் வருது டிசிப்ளின், பாசிட்டிவிட்டி, ஈக்குவாலிட்டி தாங்க. இத ஃபாலோ பண்ணாலே அவர் நமக்குள்ளேயே இருப்பாருல்ல. ஓகே கைஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். லவ் யூ கைஸ்.